வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒன்று சொல்லிக்கிற விருப்பப்படுறேன் மக்களே. எப்படின்னா, இன்றைக்கி நான் ரேஷன் கடைக்கு போனேன் மக்களே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போனால் ரேஷனில் வந்து ஜீனி, பச்சரிசி, புழுங்கலரிசி, அப்புறம் என்ன பருப்பு, கோதுமை, ரவை எல்லாமே போடுவாங்க. ஆனால் சில ரேஷன் கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில ரேஷன் கடையில் எல்லாமே போடுறாங்க, சில ரேஷன் கடையில் போட மாட்டேங்கிறாங்க. ஏன் அது அப்படின்னா, அங்கே வேலை பார்க்குறவங்க மக்களுக்கு கொடுக்குறத எல்லாத்தையும் எடுத்து விற்றுடுறாங்க. சரிங்களா? விற்றுடுறாங்க. இதை யாருமே கேட்க மாட்டாங்க. இது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு போட சொல்லி தான் கொடுக்குறாங்க. யாருக்குமே போடுறதில்ல. அதை வந்து திருட்டுத்தனமாக விற்றுடுறாங்க. 1 கிலோ 10 ரூபான்னு சொல்லி ரேஷன் அரிசியை வந்து விற்கிறாங்க. அன்றைக்கி நான் மாதம் எனக்கு 20 கிலோ நான் வாங்கிடுவேன். ஒரு பாட்டி சொன்னாங்க, என்கிட்ட இருந்து ஒரு கையாகலாம் வந்து இடம் இருக்குது, அதில் ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு நாங்கள் இருக்கோம். பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, நானும் என் வீட்டுக்காரர் தான் இருக்கோம். எனக்கு அரிசி பத்தலை, ஏம்மா நீ எனக்கு காசு கொடுக்க முடியல, நீ வேணால் அந்த அரிசியை கொடுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இதே ரயில்வேக்காரவங்க தான் அந்த பாட்டி. 10 ரூபான்னு விற்கிறாங்கம்மான்னு. நான் சொன்னேன், எனக்கு காசு வேணாம் பாட்டி, நீங்கள் இந்த அரிசியை எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, பணக்காரவங்க கூட அந்த அரிசியை வாங்கி, வசதி உள்ளவங்க கூட வாங்கி விற்கிறாங்க. அப்போ ஒரு பாட்டியோட நிலமை அப்படி இருக்குன்னா, நம்மளுக்கெல்லாம் என்ன நிலமை வரும் பாருங்கள், நல்லா நினச்சி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, அரசாங்கம் வந்து கொடுக்குறத வந்து அதை ஒழுங்காக கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கெல்லாம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து நிறையா வருமானம் வருது. அவங்களுக்கு கவர்மெண்ட்லேயும் சம்பளம் வாங்கிட்டு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதையும் வந்து அவங்க அடிக்கிறாங்க வயிற்றுல. அப்போ இன்றைக்கி அரிசி இல்லை, முடிஞ்சு போச்சு, எண்ணெய் இல்லை, முடிஞ்சு போச்சு, பருப்பு இல்லை, முடிஞ்சு போச்சு, ஜீனி இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆனால் எல்லாம் இருக்குது, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ போடுறது கூட என்னோடய பையனே வந்து என்னை என்ன பேசினாப்புலன்னா, நீங்கள் வந்து அரசியலை பற்றியோ இல்லை இதை பற்றியோ நீங்கள் பேசாதீங்க, வேண்டாம், வீடியோ போடாதீங்கன்னு என்கிட்ட என் பெரிய பையன் சொன்னாப்புல. அதுக்கு நான் பதில் சொன்னேன். ஏப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, நாளைக்கு நான் கல்யாணம் காட்சி பண்ணால் ஏதாவது உங்கள் அம்மா தானே இதில் இருக்காங்க, ஏதாவது தப்பாக பேசிடுவாங்க அப்படின்னு. மக்களே, நான் உங்கள்கிட்ட சொல்லி தான் வீடியோ போட்டேன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணவோ இல்லை என் சொந்தம் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னோடய கட்டினவங்க ஹெல்ப், அந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே கிடையாது. ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு சொந்தக்காரவங்களாம் இருக்காங்க. நான் நாசமாக போவேன், நான் என்னைக்கு என் பிள்ளைகளை விட்டுட்டு நடுத்தரில் வந்து நிற்பேன் அப்படி தான் என் சொந்தமாக தான் நினைக்கிது. அந்த அளவுக்கு நான் வந்து என் பிள்ளைகளை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் ஒரு வைராக்கியமாக இருக்கேன். அதாவது எதுனா, யார் கால்லையும் போய் இன்ன வரையும் நான் நின்றது கிடையாது, யாருக்கிட்டையும் கையேந்தி நான் நின்றது கிடையாது. என் பிள்ளைகளையும் அந்த மாதிரி தான் நான் வளர்த்துக்கிட்டு வரேன். என் பசங்க வந்து நானே நாளைக்கு செத்துட்டாலும் என் பசங்களுக்கு வந்து சொந்தம்னு வந்து நிற்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஏதாவது காசு பணம் இருக்குதா, நான் செத்தாலும் உருவ தான் நினப்பாங்க என்னோடய சொந்த பந்தம். அதே மாதிரி நான் வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சேலை பிஸ்னஸுக்காண்டி தான் அந்த வீடியோ போடுறேன். அது இன்னமும் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஏன்னா எனக்கும் வந்து அது முதல் வேணும், எனக்கும் வந்து கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்து வேணும். அதனால தான் நான் வந்து மக்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணுன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக நானே வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். அது வந்து நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்ல திறமையான பொண்ணாக இருக்கீங்க, நீங்கள் பேசியிருக்கீங்க. அந்த நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். என் பையங்களுக்காக தான் நான் இந்த முடிவே எடுத்தேன். நான் கடவுள்கிட்ட போய் நான் நினச்சி நான் வேண்டுவேன்னு உங்களுக்கு தெரியாது மக்களே. கடவுள்கிட்ட போய் நான் எடுத்தோன்னே எதாக இருந்தாலும் ஒரு சாவே வந்தாலும் எனக்கு தான் வரணும். என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு செல்வத்தை கொடு, நல்லா இருக்கணும் அவங்க, என் பிள்ளைய ரெண்டும். அப்படி தான் நான் நினப்பேன். நான் வந்து எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு கொடு, என் கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளைகளை வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாத. ஏன்னா என் பிள்ளைய தான் எனக்கு உலகமே, என் சொத்து சுகம் எல்லாமே என் பிள்ளைய தான். அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணினோம்னாலும், பிள்ளைகளுக்கு பண்ணாலும் அவங்களுக்கு வரப்போகிற பொண்ணுங்க வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து அவங்கள பார்த்துக்கணுன்னு தான் நான் இது நினச்சிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே, தாய்மார்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும் தான். வீடியோ பார்த்துட்டு நான் எப்படி பேசிக்கிறேன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.